இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860 வருடத்தின் வேதாகம வசனம் புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 19 வசனம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வார்த்தைகளில் எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ விருட்சத்திலிருந்தும் பரிசுத்த பட்டணத்திலும் உள்ள பங்கை பராபரன் அவனிடத்திலிருந்து எடுத்து போடுவார். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. ஒரு அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு மோசே தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்ட பின்பு தங்களை வெளியே அழைத்துச் செல்ல எழுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் என்று நிரூபிக்கப்பட்டவன் என்பதை இஸ்ரவேலர் அறிந்த பின்பு அவர்களுக்கு மோசே இவ்வாறு கட்டளையிட்டான். அவர்கள் தேசத்திற்குள் போகும் முன், அவர்கள் பிரவேசிக்கும் முன் மோசே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன். அதோடு நீங்கள் ஒரு காரியத்தை கூட்டினாலோ அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் தங்க மாட்டீர்கள் என்றான். எனவே ஒரு காரியத்தையும் நீங்கள் கூட்ட வேண்டாம். உங்கள் சொந்த கருத்துக்களை எடுக்கவோ அதில் போடவோ வேண்டாம். என்ன செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாரோ அப்படியே சரியாக நீங்கள் செய்துவிடுங்கள். அதோடு கூட்டாதீர்கள். அவர் எப்போதும் போல தம்முடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு காத்து கொள்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா.